ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகீஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டான மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் மோதகம் செய்ய தேவையான பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்து அதை நான் நல்லா கழுவினதுக்கு அப்புறமாக 4 மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். துருவிய தேங்காய் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் பெரியதாக நீங்கள் இதை துருவி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதோட உங்களுடைய மோதகங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காயோட அளவையும் எடுத்துக்கொள்ளலாம். நாட்டு சர்க்கரை 5 துண்டு அளவுக்கு எடுத்திருக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க சுகர் பயன்படுத்தி கூட இதை பண்ணிக்கொள்ளலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் எடுத்திருக்கிறேன். பயறு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இதை எல்லாமே நாங்கள் வறுத்து கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியை நான் நல்லா வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். நல்லா தண்ணீர் இல்லாத மாதிரி நீங்கள் இதை வடித்து எடுத்துக்கொள்ள வேணும். ஒரு டவல் அல்லது துணியில் கூட நீங்கள் இந்த அரிசியை வச்சிட்டிங்களாக இருந்தால் உங்களுக்கு முழுக்கவே இந்த தண்ணீர் இல்லாமல் போய் நல்ல ட்ரையாக அரிசி கிடைக்கும். அதுக்கப்புறமாக நாங்கள் இதை மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். அரைக்கும் பொழுது நல்ல நைஸான பவுடராக இதை நாங்கள் அரைத்து எடுத்துக்கொள்ள போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைத்து எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக நல்ல பவுடராக அரைப்பட்டு வரும். அரைச்சதுக்கு அப்புறமாக இதை நாங்கள் நல்லா அரிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ உங்களுக்கு நல்ல ஃபைனான பவுடராக அது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியே எல்லா அரிசியையும் அரைத்து நல்லா இதை அரிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ உங்களுடைய அரிசி மாவு ரெடியாகியாச்சு. உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் நல்ல நைஸான பவுடராக இது வந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த அரிசி மாவை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். இதுக்காக நான் ஒரு கடதாசியில் எங்களுடைய அரிசி மாவை எல்லாத்தையுமே சேர்த்து கொள்ள போகிறேன். கடதாசி இல்லாட்டி நீங்கள் துணியில் கூட இந்த அரிசி மாவை சேர்த்து நல்ல இறுக்கமாக கட்டினதுக்கு அப்புறமாக ஸ்டீமரில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை நாங்கள் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு மோதகத்தினுடைய அந்த மேல் பகுதி நல்லா சாஃப்டானதாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நான் அரிசி மாவு எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இதை ரைஸ் குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதை நாங்கள் இப்போ வேகிறதுக்காக வச்சிடலாம். இப்போ நாங்கள் மோதகத்திற்கு தேவையான அந்த உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தீட்டிய பயறு எடுத்திருக்கிறேன். அதாவது அந்த மேல் கோது நீக்கப்பட்ட பயறு எடுத்து இதை நாங்கள் நல்ல மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம். ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி கூடவே நல்ல ஒரு வாசனை உங்களுக்கு வரும் பயறை வறுக்கும் பொழுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நாங்கள் இதை எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல சுவையான அந்த ஸ்டஃபிங் கிடைக்கும். இப்போ அடுத்ததாக நான் மிளகு வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒரு 10 மிளகு எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துருக்கிறேன். இந்த மிளகு சீரகம் சேர்த்து வறுத்து அதை பவுடராக இந்த ஸ்டஃபிங்கில் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு மிளகு சீரகம் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஏலக்காய் கூட சேர்த்துக்கொள்ள முடியும். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த மாதிரி மிளகு சீரகம் வறுத்து அந்த பொடியை நீங்கள் சேர்த்திங்களா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே அருமையான ஒரு சுவை கிடைக்கும். ஸோ மிளகு சீரகம் நல்ல வாசனை வரும் வரைக்கும் நாங்கள் இதை வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். வறுத்ததுக்கு அப்புறமாக இதை நல்லா நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற இந்த பயரை வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். ரொம்பவே குலைவாக வேகிற அளவுக்கு நீங்கள் வேக வைக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு வெந்தாலே போதும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அடுத்ததாக நாங்கள் நாட்டு சர்க்கரையை பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். நான் இதுக்கு ஒரு 5 துண்டு
நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க நீங்கள் சுகர் கூட சேர்த்து பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லான நல்ல டேஸ்ட்டும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த சர்க்கரை நல்லா கரையும் வரைக்கும் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நான் இதை நல்லா கரைச்சி கொள்ள போகிறேன். அடுப்பை வந்து நல்ல மீடியமில் வச்சுக்கொள்ளுங்க, அதிகமான தீயில வைக்க வேண்டியதில்லை. இப்போ நாங்கள் இதை ஏன் இப்படி பாகு மாதிரி காய்ச்சுறோம்டா, எங்களுடைய இந்த நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் கழிவுகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, மண் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நாங்கள் இந்த மாதிரி நல்லா பாகு மாதிரி காய்ச்சினதுக்கு அப்புறமாக வடிகட்டி சேர்த்து கொண்டமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல க்ளீனாக செய்து கொள்ள முடியும். இப்போ இது வந்து நல்லாவே கரைஞ்சி வாரதை நீங்கள் பார்க்கலாம். கூடவே அந்த கழிவுகளும் மேலே மிதக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கொள்கிறோம். இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய சர்க்கரை நல்ல க்ளீனாக இருக்குதா இருந்தால் நீங்கள் நேரடியாக கூட இதை சேர்த்துக்கொள்ள முடியும். இப்போ நான் இதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கொள்கிறேன். வடித்ததுக்கு அப்புறமாக இதை நல்லா பாகு மாதிரி நான் காய்ச்சி கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறோம். இந்த மாதிரி மேலே நல்ல பபிள்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன், அந்த இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக. ஸோ அதிகமாக சேர்த்துக்கொள்ளாதீங்க, ஒரு சிட்டிகை அளவு சேர்த்தாலே போதும். இப்போ நான் இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த பயரை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமாக நான் துருவிய தேங்காய் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங்கோட அளவை கூட்டி குறைச்சி கொள்ளுங்க. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமாக கூடவே நான் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மிளகு சீரகத்தினுடைய தூள், அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுமாக இருக்கும். அப்படி மிளகு சீரகம் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஏலக்காய் பொடி கூட சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து இது நல்லா ட்ரையாக வரும் வரைக்கும் நீங்கள் இதை நல்ல மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா ட்ரையாக வந்தாச்சு. இதைத்தான் நாங்கள் மோதகத்திற்கான இந்த ஸ்டஃபிங்காக பயன்படுத்தி கொள்ள போகிறோம். ஸோ நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகியாச்சு. இப்போ நாங்கள் கொழுக்கட்டைக்கான அந்த மேல் பகுதிக்கான மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி நல்ல கடதாசியில் கட்டி நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவை நல்லா உடைச்சி விட்டு கொள்ளலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமாக நல்லா கொதிக்கின்ற தண்ணீர் சேர்த்து கொள்ள போகிறோம். நல்ல சூடான தண்ணீர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு இது சூடாக இருக்கிறதால கையை பயன்படுத்த முடியாது, அதனால் ஒரு கரண்டியோ அல்லது இந்த மாதிரி ஒரு மரக்கட்டையை வச்சோ இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. நல்ல கொதிக்கின்ற தண்ணீராக சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த மேல் பகுதி நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கொள்ளுங்க, நல்ல சூட்டோடையே சேர்த்து கொள்ளுங்க. சேர்த்து இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நம்மளுடைய மோதகத்திற்கான மாவு ரெடியாகியாச்சு. இதை நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும். கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமாக கையால் கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ நல்ல சாஃப்டான மாவாக வரும் வரைக்கும் இதை நாங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். எவ்வளவு நல்ல சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மோதகத்தினுடைய அந்த மேல் பகுதி நல்ல சாஃப்டானதாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதில் சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமாக கையால் நல்லா இதை பிசைஞ்சு கொள்ள போகிறேன். ஸோ 2 பகுதியாக பிரித்து நான் பிசைகிறேன், அப்போ உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை கையால் போல் மாதிரி பண்ணி அந்த மோதகத்திற்குரிய அந்த மேல் பகுதி செய்கிறதுக்கு சரியான பதமாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு சரியாக அது பிடிபடாவிட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கொள்ள. தண்ணி வந்து அதிகமாகவும் சேர்த்துக்கொள்ளக்கூடாது, சரியான அளவில் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இப்படி பண்ணி பார்க்கும்போது சரியான பதத்தில் மாவு வந்திருக்கு. இப்போ நாங்கள் மோதகம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களுடைய ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகியாச்சு. ஸோ அதையும் நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ மோதகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு போல் அளவுக்கு நீங்கள் மாவை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து நல்லா இந்த மாதிரி போல் மாதிரி பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு அழகான ஷேப்பில் வரும். அதோட எல்லா மோதகமும் ஒரே அளவுக்கு வரும்.
ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மோதகம் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவெடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்டாக போல் மாதிரி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் எண்ணெய் கையில் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 பெருவிரலையும் உங்களுடைய மாவினுடைய நடுப்பகுதியில் வச்சு அழுத்தி சுற்றி விட்டு கொண்டிருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு சின்ன பவுல் மாதிரி ஷேப்பில் மாவு வாரதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பெருவிரலையும் பயன்படுத்தி நல்லா சுற்றி விட்டு கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு அந்த நடுப்பகுதி குழிவாக கிடைக்கும். இப்போ சரியான ஷேப்பில் எங்களுடைய மோதகத்தினுடைய அந்த பகுதி வந்தாச்சு. இப்போ நாங்கள் நடுவில் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். அதிகமாக ஸ்டஃபிங் வச்சிங்களா இருந்தால் வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சா போதுமானதாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓரங்களை நல்லா மடித்து பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த கொழுக்கட்டையினுடைய ஷேப் சரியாக வரும். இப்போ அந்த மேல் மாவை நாங்கள் நல்லா ஒட்டி விட்டு கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மோதகம் ரொம்பவே ஈஸியாக பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெளிவாக விளங்கும் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த மிச்சமான மாவை மேலே இந்த மாதிரி கூர்மையாக பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரியே நாங்கள் எல்லா மோதகத்தையுமே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இதை நல்லா கவனித்து பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் மோதகங்களை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த மாதிரியே எல்லா மோதகங்களையும் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போது எங்களுடைய மோதகங்கள் எல்லாமே ரெடியாகியாச்சு. இதை நாங்கள் இப்போ ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேண்டியது மட்டும்தான் இப்போ எங்களுடைய அடுத்த ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி மோதகங்கள் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமாக ஸ்டீமரில் அழகாக அடுக்கி நாங்கள் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் ரொம்பவே அழகான ஷேப்பில் வந்திருக்கிறத. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். சுட சுட எங்களுடைய மோதகங்கள் இப்போ ரெடியாகியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான ஷேப்பில் பர்ஃபெக்டான மோதகங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் சொன்ன இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பர்ஃபெக்டான மோதகங்களை பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மட்டும் நான் நம்புகிறேன். இதில் கூடவே கொழுக்கட்டை செய்கிறதுக்கான ரெசிபியும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. தேவையானவங்க செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபிஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன்